குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில்லே ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே நம்ம எப்படி டீட்டெயில்டாக கார் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொஃபஷ்னலாக இப்போது நம்ம வெளியில் சர்வீஸ் சென்டர்லேயோ இல்லை நிறைய இந்த டீட்டெயிலிங் கடைலாம் இருக்குங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோம் வாஷ் பண்ணுவாங்க. ஃபோமை ஸ்ப்ரே பண்ணி நல்லா காரை டீட்டெயில்டாக ஃபோம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்மளே பண்ண போகிறோம். நிறைய காசு செலவழிக்காமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபோம் வாஷ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ரே மிஷின் வச்சுருக்கேன். ஸ்ப்ரே மிஷின் வச்சு உங்களுக்கு போட்டிருப்பேன். அதாவது கார் ப்ரெஷர் வாஷர் அதை வச்சு போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அந்த ப்ரெஷர் வாஷர் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இல்லாதவங்க நார்மலாக இந்த ஹோஸ் பைப்பை வச்சு எப்படி வீட்டில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பொருள் உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கேனுங்க. இது ஒரு 300 வரும். நான் உங்களுக்கு லிங்க் இதில் தரேன். அண்ட் தென் ஷைனெக்ஸ் ப்ரோவோட ஃபோம் ஷாம்பு. இதுலேயே 2 குவாலிட்டி வருது. இது பிங்க் கலரு, ப்ளூ கலரில் ஒன்று வருது. இது கொஞ்சம் திக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வரும். அதுவும் ரெண்டோட லிங்க்குமே உங்களுக்கு தரேன். ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நான் ப்ளூ யூஸ் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் திக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு அதை விட இது கம்மியாகவே கிடச்சிது. 270 250 தான் ரேட்டே எனக்கு அமேசானில். ஸோ உங்களுக்கு 2 லிங்க்குமே தரேன். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சூப்பராகவே இருக்கும். தென் எப்பவுமே நீங்கள் கார் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் உங்களுக்கு ரெக்கமெண்டடு. ஏன்னா இதில் இருக்கிற சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா காருக்கு ஸ்க்ராட்ச் விழாமல் தடுக்கும். ஸோ இது இல்லாமல் இருந்தாவே போதுங்க. ஃபோம் வாஷ் நம்ம வீட்லேயே பண்ணலாம். ஒரு என்னோட வண்டிக்கு ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 750 800 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் இதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 600 தாங்க, 300 போட்டு வாங்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 5லேருந்து 6 தடவை நம்மளே வீட்டில் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு மட்டும் வாங்கிக்கினா போதும். ஸோ இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். டீட்டெயில்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த ஃபோம் வாஷை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கார் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று தான் நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் லைட்டாக சேராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேராக இருக்குது. இங்கே லைட்டாக மண் இருக்குது மேலே. பட் ஆனால் உங்களுக்கு கேமராவில் தெரியாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர் இருக்குது. அந்த சைடு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஒரு மாதிரி இது இருக்குது. என்னன்னு தெரியல, அது பிசு பிசுன்னு ஒட்டுது. க்ரீஸாக என்னன்னு தெரியல, அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோஸை வச்சு வண்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கணும். லைட்டாக மேலே தண்ணி படுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மாதிரி ஃபுல்லாக தண்ணி படுற மாதிரி வாஷ் பண்ணிப்போம். இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது உப்பு தண்ணி தவிர்க்க பாருங்கள். இந்த மெட்ரோவிலேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மெட்ரோ வாட்டர் வராத பட்சத்தில் நீங்கள் வெல் வாட்டர் யூஸ் பண்ணலாம். எதுக்கு சொல்கிறேன்னா அதில் ஹார்ட்னஸ் இருக்கும்.
துருப்பிடிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அது இதெல்லாம் சும்மா அப்படியே ஜென்டிலாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இப்படி வச்சிங்கனாலே ப்ரெஷர் வரும். இல்லைன்னா பக்கெட்டில் ஓஸ் இல்லாத பட்சத்தில் பக்கெட்டில் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஊற்றினா வண்டி வந்து துருப்பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு துணியை வந்து தொடச்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் ரொம்பவே வரும். ஆனால் தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடுக்குங்களா தான் நிற்கும். நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க, இந்த ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக துரு பிடிச்சிருக்கும். இந்த வெதர் ஸ்ட்ரிப்புக்கு அடியிலலாம் துரு பிடிச்சிருக்கும். ஏன் அதெல்லாம் நடக்குதுன்னா, ஏன் அதெல்லாம் அப்படி நடக்குது அங்கே மட்டும் துரு பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அந்த இடத்துல நிற்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, அதாவது தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா, துணியை வச்சு லாஸ்ட்டாக வந்து துடைப்பீங்களே அது மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும், துரு பிடிக்கிறது நின்று விடும். சாரி, துரு பிடிக்கிறது நிற்காது, வாய்ப்புகள் கம்மி. நான் எப்பயுமே வாஷ் பண்ணுறது வந்து அந்த ப்ரெஷர் வாஷர் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இன்றைக்கி காட்டணும், நார்மலாக வந்து வீட்டில் எப்படி வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுனால இந்த ஓஸை யூஸ் பண்ணுறேன். இது மலைக்கிச்சுனாவே தண்ணி வராதுங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. இன்னும் இந்த கேரளா சைட்லாம் இந்த இப்போ லாஸ்ட்டாக நான் வாகமன் போனேங்க. வாகமன் போயிட்டு அங்கே நான் அந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி பார்த்தேன். தண்ணி செம்ம குவாலிட்டிங்க. நீங்கள் தொடச்சி வண்டியை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு துடைக்கும் போதே தெரியும், அந்த சுத்தமாக உப்பே கிடையாது தண்ணியில், நல்லா க்ளீனாக வந்துருச்சு. அவ்வளோதான் மக்களே. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சும்மா வந்து மேலே தண்ணியை மட்டும் ஊற்றி விடுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஷாம்பு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2.750 ml, அதாவது 2.25 லிட்ரு. இதில் வந்து நம்ம இப்போது 1500 ml தான் கலக்க போகிறோம். இது வரைக்கும் கற்றுதுங்களா, 1500 ml, அதாவது 1.5 லிட்டரு கலக்க போகிறோம். 1.5 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 300 ml நம்ம வந்து ஒரு 100 ml இவ்வளோ கலக்க போகிறோம். கலந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஷேக் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இது நானே வாஷ் பண்ணுறேன், நானே வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறேன்னு, அதனால் கையை பிடிச்சிட்டு யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நான் ஊற்ற போகிறேன், பாருங்கள். கொஞ்சம் ஊற்றுவோம். இது பாருங்க, இங்கே இருந்தது இது வரைக்கும் ஊற்றிருக்கேன். ஒரு 50லேருந்து ஒரு 75 ml வரைக்கும் நான் வந்து ஊற்றிருக்கேன். அதில் கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல. ஸோ இதில் இப்போ நான் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ பாருங்கள், தெரிஞ்சுங்களா, தண்ணி ஆடுறது 1500 ml கரெக்டாக வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1.5 லிட்ரு. நீங்கள் தண்ணியை ஊற்றும் போதே லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா குளிக்கலாம்.
எல்லாம் வந்து டைட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ மூவ் பண்ணுவோம். பாருங்கள் மக்களே, நல்லா ப்ரெஷர் வந்து ஏறிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் லைட்டாக. ரெடி பண்ணுறோன்னு இருக்கீங்க தெரியுதுங்களா? ஃபோம் வருது பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணோம்னா, இப்போ நல்லா வெயில் வேறு இருக்குது. ஸோ இடத்துல தண்ணி பாருங்க காஞ்சி போச்சு. லைட்டாக வந்து இன்னும் தண்ணியை கூட ஸ்ப்ரே பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா ஒழுகுது கீழே, ஃபோம் கீழே வந்து அதெல்லாம் வந்து இப்போ இந்த பார்ட்டில் வந்து நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் தண்ணி அடிச்சிட்டேன். எதுக்கு வந்து நான் ஃபுல்லாக பண்ணலன்னா, இப்போ நானே வந்து கேமரா ஹேண்டில் பண்ணோம், நானே வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு காஞ்சோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணோம். இந்த பாட்டில் மட்டும் இப்போ வந்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? அப்படியே ஃபோம் வந்து வருது பாருங்க. ஸ்டேபிளாக வச்சு பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் பேஷண்ட் வேணும். வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துங்க. நான் வந்து வச்சுட்டேன். இதையும் லைட்டாக நினச்சிக்கோங்களா. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபோம் இருக்கிறது இதுங்களா. இப்போ வந்து நல்லா திக்காகவே இருக்குங்க. அப்புறம் ஃபோம் லைட்டாக இருக்கேன்னு பார்த்தேன். பட் ஆனால் நீங்கள் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியுது நல்ல திக்கான ஃபோம் தான். பார்த்தீங்களா? சரிங்க, கேமரா வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. நல்ல ரிச்சான ஸ்மெல்லு. செம்மையாக இருக்குங்க. இது பார்த்தீங்களா, இது வந்து சோப்பு இல்லை, கார் டீட்டெயிலிங் க்ளே. இது வந்து அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு வந்து இதோட லிங்க்கும் தரேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் மேலே டஸ்ட் நீங்கள் ஷாம்பு போட்டு டஸ்ட் அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற, அதாவது ஒட்டிகிட்டு இருக்க அழுக்கெலாம் வரும். உங்களுக்கு கண்ணு தெரியாத அழுக்கெலாம் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாட் தெரியுதுங்களா? அப்படி டெஸ்டிங்லாம் வராது. பெயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு போகாது, உங்களுக்கு வந்துடும். இங்கே உங்களுக்கு குட்டி குட்டி டாட் தெரியும். இதெல்லாம் வந்து லைட்டாக பெயிண்ட் மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்கே அப்ளை பண்ணிங்கனாலே போய்டும்.
அதுவும் வந்து இது ஒயிட் கலர்ல பார்த்தீங்களா, எவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்க, க்ளீனாக இருக்கு. இது வந்து ஷாம்பு வந்து அப்ளை பண்ணிட்டு தொடச்சிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அழுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் அழுக்கு பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஷாம்பு வாஷ் பண்ணும்போது வராது. இந்த க்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். சரி மக்களே, ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக அடிச்சிடுவோம். அந்த சைட்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு வரேன். அடிச்சுட்டு A few minutes later. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஃபோமை வந்து அடிச்சிருக்கேன். உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும், ஆனால் காஞ்சிருச்சு புரியுதுங்களா. ஃபோம் வந்து அடித்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மக்களே, இப்போ வந்து ஃபோம் எல்லாத்தையும் வந்து நான் நல்லா போட்டு தொடச்சிட்டேன். வண்டியை வெயில் அடிக்கிறதுனால டக்குன்னு காஞ்சிருது. சும்மா அப்படியே பாருங்கள், இன்னும் வந்து வாஷ் பண்ணல, தண்ணியை போட்டு. அதாவது ஒரு ஆளே வாஷ் பண்ணி கேமரா வீடியோ எடுக்கிறாங்கன்னா, அதனால் வந்து உங்களுக்கு துடைக்கிறதெல்லாம் என்னால் காட்ட முடியல. பாருங்கள், ஃபோம்லாம் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியல, ஆனால் நல்லாவே அந்த சோப்போட இது தருது. அதாவது ஃபோம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப நிறையா வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, ஆனால் திக்னஸ் இருக்குது நல்லாவே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வாஷ் பண்ணலாம், வாஷ் பண்ணுறதை காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா திக்காகவே இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் ஒருத்தனையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இந்த தண்ணி அடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த சோப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதை வந்து உங்களுக்கு காட்ட முடியல. வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணிங்கனாலே, அதாவது தண்ணி இந்த மாதிரி அடிச்சிங்கனாலே போதும். பார்த்தீங்களா ஷைனிங் எப்படி இருக்குது. இந்த மாதிரி பொதன்னு தண்ணி ஊற்றலாமா வண்டி மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வைசபிள் இல்லை தான். பட் ஆனால் இதுக்கப்புறம் வண்டியை எப்படி துடைக்கிறீங்க, தண்ணியை வந்து வைப் பண்ணி எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட கார் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி நிற்கிது அப்படின்றத பார்த்து எடுத்துருங்க. ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டோம். டயர் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு. இங்கே சேர் இருந்தது பாருங்கள், கிளியராக இருக்குங்களா. முக்கியமாக வந்து அந்த கிளேவை யூஸ் பண்ணுங்கள். கிளேவை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் பாடி கூட யூஸ் பண்ணலாம். கிளே ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது உங்களால் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆளே போட்டு தேய்க்கிறது. இந்த மாதிரி சேர் அடிக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணிங்கன்னா மண் ஒட்டிகிட்டு இருக்கும் சில இடத்துல, நம்மளுக்கு தெரியாது கண்ணுக்கு. அதெல்லாம் வந்து நல்லா கிளியர் பண்ணி எடுத்துரும். நீங்கள் தேய்க்கும் போதே வந்து சில இடத்துல ரஃப்பாக இருக்கும், அந்த தேய்க்க ஸ்மூத் ஆகிடும். ஸ்மூத் ஆகிடும் வண்டி, நல்லா ஒரு மாதிரி உங்களுக்கே ஃபீல் தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு லிங்க் தரேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஷைனெக்ஸ் ப்ரோ வந்து நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு வண்டிக்கு
கிளிட்டரிங் தரும், நல்லா உங்களுக்கு அந்த ஷைன் தரும். அந்த சேம் டைம் நீங்கள் அந்த பிபிஎஃப் போட்டது, செராமிக் கோட் போட்டது அந்த வண்டிக்கெல்லாமே அட்வைசபிள். தயவு செஞ்சு நம்ம தலைக்கு போகிற ஷாம்புலாம் போட்டுறாதீங்க. அது வேறு கெமிக்கலு, இது வேறு கெமிக்கலு. ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா வண்டியோட ஷைன் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து இதுக்குன்னு இருக்கிற ஷாம்புவை வந்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ப்ரெஷர் வாஷர் வாங்கிடுங்க கார் வச்சுருக்கீங்கன்னான்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,500 தான் வரும். இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல, டக்குன்னு ஒரு அடி அடிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டாக வந்து அதாவது வாஷ் ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசம் இன்றைக்கி இந்த இது யூஸ் பண்ணுறேன், அதாவது ஹோஸில் அடித்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே கஷ்டங்க. தண்ணி வந்து அந்த வரதுக்கு ப்ரெஷர் வரல, அதே நேரத்தில் நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் இதில் அடிச்சிங்கன்னா. அதில் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஏரும் கலந்து வரதுனால நல்லா ப்ரெஷர் கிடைக்கும், அதே நேரத்தில் டக்குன்னு வாஷ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு துணியை வச்சு வைப் பண்ணும்போது காட்டுறேன். உங்களுக்கு கையில் பண்ண முடியல என்னால். வெயிட் பண்ணுங்கள். A few minutes later. ஸோ இப்போ வந்து காரை ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு, ஒன்றும் துடைக்கலை, அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே பாருங்கள், சேர் எல்லாமே வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து மைக்ரோ ஃபைபர் காற்றை வந்து நல்லா காஞ்ச கிளாத்தை எப்படி வந்து காரை நம்ம தொடச்சி எடுக்கிறோன்னு காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேக்ஸு எப்படி வந்து நம்ம வீட்லேயே வேக்ஸு அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. என் பையன் இன்றைக்கி வீட்டில் வந்து இருக்கானோ அன்றைக்கி தான் எடுக்க முடியும். ஸோ ஒரு ஆளே பிடிச்சிட்டு நல்லா வேக்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கார் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அந்த கலரை வந்து நீங்கள் நல்லா ரிட்டைன் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆல்ரெடி வேக்ஸ் நான் பண்ண வீடியோவும் இருக்குது, உங்களுக்கு லிங்க் தரேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு அந்த வேக்ஸ் போடுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம தொடச்சி எடுக்கலாம். ஸோ இது வந்து நான் எப்போவுமே ரெகுலராக வந்து ஆஃப்டர் வாஷு தொடச்சி எடுக்கிற மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ரொம்ப கொஞ்சம் பழைய கிளாத் தான், ஆனால் நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தரும். லைட்டாக பாருங்கள், இப்போ தண்ணி இருக்குன்னா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வைப் பண்ணி விட்டாலே போயிடும் தண்ணி, பார்த்தீங்களா? அதே நேரத்தில் ஸ்க்ராச்சஸ் விழாது. இப்போ நீங்கள் சாதா கிளாத் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக மைன்யூட் ஸ்க்ராட்ச் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடக்க யூஸ் பண்ண வண்டி பழசாக உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து நல்லாவே தெரியும். முக்கியமாக வந்து நீங்கள் துடைக்கும் போது இந்த மாதிரி இடுக்கு இந்த பாருங்க, இந்த இடத்துலலாம் வந்து தண்ணி நிற்கும். இந்த இடம் இதெல்லாம் வந்து தண்ணி நிற்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அந்த தண்ணியை நல்லாவே வைப் பண்ணி எடுத்துருங்க. இங்கே முக்கியமாக இந்த இடம்லாம் வந்து தண்ணி நிற்கும். நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கவனம் இருக்காது, துடைக்க மாட்டோம். அந்த இடத்துலலாம் வந்து முக்கியமாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் துடைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி நிற்கும் போது அந்த இடத்துல துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடச்சிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன், தொடச்சிட்டு வண்டியை காட்டுறேன். ஸோ மக்களே, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து காரை தொடச்சிட்டேன், தண்ணி இல்லாமல் எடுத்துட்டேன். ஆனாலும் அந்த இடுக்குகளெல்லாம் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க தெரியுங்களா, அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து தண்ணியை தொடச்சி எடுத்தாச்சு. வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா அப்படியே ஒரு வாக்கர் ஒன்று போகிறேன், வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாங்க. காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே வந்து வீட்டில் வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் கொண்டு வரலாம். ஸோ உங்களுக்கு சொன்னோம்ல இங்கே தண்ணி நிற்கும்ன்ட்டு, தெரிஞ்சுங்களா? தண்ணி இங்கேருந்து நான் தொடச்சாலும் இங்கே வந்து தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நல்லா தொடங்க. அப்படி இன்னும் தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி காரை எடுத்துகிட்டு இப்படி நல்லா அடிச்சிங்கனாலே உள்ளே தண்ணி வந்துடும். சும்மா ஒரு 4 டவரையும் இதை பாருங்க தண்ணி. ஸோ அங்கே தண்ணி நிற்கிது. ஸோ நல்லா இப்படி உடச்சிருங்க. இங்கிலாந்து தான் ஆரம்பிக்கும், அப்படியே அடிச்சுக்கிட்டு வரும்.
அரிச்சு இந்த இடமே போயிடும். ஸோ டோர் மாற்றுற மாதிரி வந்துடும். அண்ட் தென் பர்டிகுலராக இங்கே பாருங்க, இந்த இடத்துல டோரை திறந்து இங்கே அண்டரில் இங்கே இடத்துல தொடச்சி விட்ருங்க. அண்ட் தென் இங்கே தண்ணி ட்ரைன் ஆகிற ஒரு ஹோல் இருக்கும், அதை அடைச்சிக்கிச்சான்னு எப்பவுமே வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஹோல் அடைச்சிக்கிச்சுன்னா இங்கேருந்து இறங்குற தண்ணி வெளியே வராது, உள்ளேயே நிற்க ஆரம்பிச்சோம். அதெல்லாம் வந்து எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து வண்டியை தொடச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அந்த உப்பு கரை தெரியும். நம்ம தண்ணிக்கு அப்படி இருக்குது, சில பேருக்கு தண்ணிக்கு வராது, கொஞ்சம் லைட்டாக உப்பு கரை தெரியும். அதெல்லாம் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே வந்து காரில் வந்து நியூஸ் பேப்பர் கேரி பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் வந்து துடைக்கிறதுக்கு கேரி பண்ணுங்க. ஏன்னா வண்டி கண்ணாடியை துடைக்கிறது நியூஸ் பேப்பர் தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம இந்த அதாவது இந்த கிளாஸில் இருக்கிற இந்த உப்பு கரையெல்லாம் எடுக்க போகிறோம். சிம்பிள் வழி தாங்க, கோலின் யூஸ் பண்ணுங்க. இந்த ஸோ இப்போ வந்து பேப்பரை வந்து நம்ம எடுத்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலின் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து 50 ரூபாவோ 55 ரூபாவோ 75 ரூபா. ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வச்சு தொடச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த உப்பு கரை இருக்காது. ஸோ நல்லாவே இருக்கும், புரியுதுங்களா? உப்பு கரை எல்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. ஸோ லைட்டாக அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. சிம்பிள் மக்களே, அப்படியே வச்சு உடைச்சிருவோம். இந்த மாதிரி குரோம்லாம் கூடவே கொஞ்சம் நல்லா கிளிட்டர் ஆகும் பாருங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உப்பு கரை இருக்கும், தொடச்சிங்கன்னா இருக்காது, நல்லா கிளிட்டரிங் தரும், ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி கண்ணாடியாக வந்து நல்லாயிருக்கும். இது நீங்கள் துணி வச்சு தொடச்சிங்கன்னா ஒரு மாதிரி பட்டையாக வந்துடும். பேப்பர் தான் பெஸ்ட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ லாங் போகிறீங்க, நைட்டு வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கிளாஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பேப்பர் தான். ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளியர் விசிபிள் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நியூஸ் பேப்பரை லைட்டாக சும்மா ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கேரி பண்ணுறது அவசியம். ஸ்க்ராச்சஸும் அந்தளவுக்கு விழாது. ரொம்ப அழுத்தி துடைக்காதீங்க, சும்மா லைட்டாக அப்படி வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். அப்படி இருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து கார் வீடியோஸ் வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கார் எக்ஸ்பர்ட் கிடையாது. இப்போ உங்களை மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கார் வச்சுருக்கீங்க, எப்படிலாம் வந்து காரை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் காட்டுறேன். ஆஸ் அ கார் ஓனராக நீங்கள் என்னென்ன டிப்ஸ், அதாவது வழியெல்லாம் வந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறதான் வந்து நான் காட்டினே தவிர நான் ரொம்ப கார் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் கார் யாராவது வச்சுருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கார் ரிலேட்டடான வீடியோஸ் எதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற வீடியோ வந்து நான் வந்து பண்ண பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.